ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது நமக்கு முதல் வாரமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதினதான முதலாவது நிருபம். இந்த நிருபத்துடைய முதல் 3 அதிகாரங்களை நாம் சென்ற சில வாரங்களுக்கு முன்பாக நாம் தியானித்திருந்தோம். 1, 2, 3 அதிகாரங்களையும் சேர்ந்து தியானித்திருந்தோம். இன்றைய தினத்தில் நாம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் முழு அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். ஒரு சில வசனங்களை நாம் முதலாவது படிப்போம். 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 வரை உள்ள வசனத்தை படிப்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் சேரும்படிக்கு கர்த்தராய் இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராய் இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு எழுதுவதற்கான காரணம், இந்த சபையை அவர் 3 வாரங்களில் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தான், அதை கட்டினார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது தெரியும். 3 வாரங்கள் 21 நாட்கள், அதிலும் ஓய்வு நாட்கள் தான் அந்த. அப்படின்னா 3 நாளில் கட்டப்பட்ட சபை. ஆச்சரியமாக இருக்கும். 3 நாளில் ஒரு சபையை கட்ட முடியுமா? 21 நாட்கள் அங்கே இருந்தார், ஆனால் 3 நாட்கள் தான் அவருக்கு முழுமையாக கிடைத்தது. அந்த 3 நாட்களில் அவர் அந்த சபையை கட்டினார். 3ஆம் வாரத்திலிருந்து பிரச்சனை ஆரம்பித்தது. பிரச்சனை ஆரம்பித்தபடினாலே பவுல் அப்போஸ்தலரும் அங்கே தொடர்ந்து தங்கியிருக்க முடியாமல் அவரும் அங்கிருந்து வெளியேறிவிடுகிறார். அந்த நாளிலிருந்து ஆரம்பித்த உபத்திரவமானது தொடர்ந்து இந்த சபை மீது வந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து இந்த சபை மீது வந்து கொண்டிருந்தபடினால்தான் அந்த சபை விசுவாசத்தில் நிற்குமா என்கிற சந்தேகம் அவருக்கு எழுந்தபடியினாலே தீமோத்தேயுவை அதை குறித்து பார்த்து வரும்படி அனுப்பினார். தீமோத்தேயு அந்த சபை சென்று சந்தித்து அந்த சபை எவ்வளோ உபத்திரவங்கள் பட்டும் அந்த விசுவாசத்தில் அவங்க தொடர்ந்து நிற்கிறார்கள் என்கிற நல்ல செய்தியை கேட்டு அதற்காக அவர்களை பாராட்டி அவர்கள் உபத்திரவத்தை எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், அவர்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது அங்கு அவர் என்பதை குறித்து எழுதுகின்றார். 1ஆம் வசனத்திலே அவர்கள் எப்படி விசுவாசத்தில் வந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகையாவிலுள்ள விசுவாசிகள் யாவருக்கும் முன்மாதிரி ஆகினீர்கள் என்று சொல்கின்றார். 2ஆம் அதிகாரத்திலே அவர் எவ்வளமாக ஒரு தாயைப் போல ஒரு தந்தையைப் போல அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார் என்பதை சொன்னார். 3ஆம் அதிகாரத்திலே உபத்திரவத்தை ஒரு விசுவாசி எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆலோசனை கொடுத்தார். 4ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த வாழ்வை குறித்து சொல்கின்றார். பரிசுத்த வாழ்வை குறித்து சொல்லும்போது இந்த அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்களிலே பரிசுத்த வாழ்வை குறித்து பேசுகின்றார். 9 முதல் 10 வசனங்களிலே சபை வாழ்வை குறித்து பேசுகின்றார். 11, 12 வசனங்களிலே சமூக வாழ்வை குறித்து பேசுகின்றார். 13 முதல் 18 வசனங்களிலே பரலோக வாழ்வை குறித்து பேசுகின்றார். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வியல் முறைகளை, ஒரு கிறிஸ்தவன் பூமியிலே வாழும்போது அவன் வாழ்வியல் நெறிகள் அல்லது வாழ்வியல் தத்துவங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை
இந்த 4ஆம் அதிகாரத்தில் மிக அழகாய் சொல்கிறார். தனி மனித வாழ்விலே பரிசுத்தம், சபை வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், சமூக வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், பரலோக வாழ்வை குறித்ததான நிச்சயம், இவனுமாக கிறிஸ்தவ வாழ்வினுடைய இலக்குகளை சொல்லுகின்றார். முதலாவது நாம் படித்த முதல் 8 வசனங்களிலே அவர் பரிசுத்த வாழ்வை குறித்து பேசுகின்றார். பரிசுத்த வாழ்வை குறித்து பேசும்போது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது, பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு எண்ணம் இருக்கிறது. வெள்ளை துணியை நாம் கண்டால் அதை பரிசுத்தமாக கருதுவோம். குறிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆகிவிட்டதென்றால் வெள்ளை துணியை அணிந்து கொண்டு ஒருவர் வருவாரானால் பஸ் ஸ்டாண்டில் போகும்போதோ சாலையில் வரும்போதோ நாம் எளிதாக அடையாளப்படுத்தி விடுவோம், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாம் கண்டுகொள்வோம். நான் ஒரு முறை இப்படித்தான் பெங்களூரில் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு சென்றேன். தெரியாத ஒரு இடம். அங்கே ஒரு அட்ரஸை விசாரிக்க வேண்டும். சுற்றுமுற்றும் பார்த்தேன், அந்த அட்ரஸ் யாருங்க சொல்ல தெரியல. ஆகவே அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண் வெள்ளை, சுத்தமான வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு நின்றிருந்தார்கள். நெற்றியிலே பார்த்தபோது பொட்டும் இல்லை. எனக்கு ஒரே சந்தோஷம். நிச்சயமாக இந்த பகுதியிலே நான் தேடி போனவருடைய வீடு உங்களுக்கு தெரியும் என்று அவரிடம் அந்த அட்ரஸை கொடுத்து விசாரித்தால் அவர் சொன்னது தெரியலைன்னு. எனக்கு ஆச்சரியமாக போனது. ஏனென்றால் அந்த சிறு பகுதியிலே ஒரு சில கிறிஸ்தவர்கள் தான் உண்டு. இந்த அம்மா கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களும் கிறிஸ்தவராக இருக்க முடியும். ஆகவே நான் அவன்கிட்ட பேசினேன், உங்களுக்கு இவங்களை தெரியாதா? அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, நான் ஓம் சாந்தி இயக்கத்தை சார்ந்தவன் என்று. அதன் பின்பு அவர்கள் அவருடைய சாரியில் ஒரு பின் கூட்டியிருந்தாங்க, அதை எடுத்து காட்டினாங்க. நான் ஓம் சாந்தி என்கிற இயக்கத்தை சார்ந்தவன், பிரம்மகுமாரிகள் சங்கத்தை சார்ந்தவன் நினைக்கிறேன். பிரம்மகுமாரிகள் என்று பிரம்மகுமாரிகள் நினைக்கின்றேன். அப்போதான் எனக்கு தெரிந்தது, வெள்ளை ஆடை தரித்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதுக்கு அடையாளம் அல்ல, அல்ல வெள்ளை ஆடை அணிவது பரிசுத்தத்துக்கான அடையாளமும் அல்ல. நான் போன அட்ரஸை பிறகு வேறு விதத்தில் விசாரித்து தெரிந்து கொண்டேன். ஆகவே வெண்வஸ்திரம் தரிப்பது பரிசுத்தம் என்று கருதி கொள்ளலாம், தவறல்ல. வெண்வஸ்திரம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அடையாளம் என்று கருதுவோமானால் அதற்கு எதிர்மாறான கருத்துகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் நான் சந்தித்த போது நாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அப்படியானால் பரிசுத்தம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லும்போது பொதுவாக வேறு பிரித்தல் என்கிற ஒரு வார்த்தை, வேறு பிரித்தல் என்று சொல்லும்போது உலக வாழ்விலிருந்து கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், அதை எளிதாக சொல்வதாக இருந்தால், நம்முடைய வீட்டுகளிலே பலவிதமான பாத்திரங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில பாத்திரங்களை மட்டும் நாம் விசேஷமான ஒரு பணிக்காக பிரித்து வைத்திருப்போம். உதாரணமாக சில கப்பு, சில பிளேட்டு நம்ம எடுக்க மாட்டோம். அதை எப்போ எடுப்போம் என்றால், நம்ம வீட்டுக்கு யாராவது விசேஷமான விருந்தாளிகள் வரும்போது அந்த பாத்திரங்களை எடுத்து அவர்களுக்கு உணவளிப்போம். இப்படி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பிரித்து வைத்திருப்பவைகளைத்தான் பரிசுத்தம் என்று சொல்வது. ஆகவே இந்த உலகத்திலே திரள்கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த திரள்கூட்ட ஜனத்திலிருந்து தேவன் ஒரு சில மக்களை அழைக்கின்றார். அழைக்கும்போது, அதாவது ஒரு சில மக்களை அழைக்கின்றார் என்றால் ஒரு சில மக்களை மட்டும்தான் அழைக்கின்றார் என்று நான் சொல்லவில்லை, அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரையும் அழைக்கின்றார். ஆனால் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டும். அவர்களை அவர் பிரித்தெடுத்திருக்காங்கிறதான் நம்முடைய பைபிளுடைய போதனை. எதற்கு பிரித்தெடுத்தார்? அவருடைய பணி செய்வதற்காக பிரித்தெடுத்தார், அவருக்கென்று பயன்படுத்துவதற்காக. எப்படி நாம் ஒரு பாத்திரத்தை ஒதுக்கி வைத்து சிறப்பான நேரங்களிலே சிறப்பான நபர்களுக்கு பயன்படுத்துகின்றோமோ, அதுபோல தனக்காக பயன்படுத்துவதற்காக, தன்னுடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறுவுவதற்காக நம்மை பயன்படுத்துகின்றார். அதுதான் பரிசுத்தம். ஆகவே அதிலிருந்து தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வி பிகின் ஃப்ரம் த பர்ஃபெக்ஷன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது சொன்னாலே சிலருக்கு கடினமாக இருக்கலாம். ஒரு முறை ஒரு யூதரோடு நான் சேட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஜூயிசம் இஸ் டுவர்ட் பர்ஃபெக்ஷன் சொன்னார். நிறைய பேசும்போது ஒரு கட்டத்தில் அவர் சொல்வார், ஜூவிசம் இஸ் டுவர்ட் பர்ஃபெக்ஷன். நான் சொன்னேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் த எண்ட் ஆஃப் ஜூவிசம்
அண்ட் ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் த பர்ஃபெக்ஷன். அதோடு அவர் அந்த உரையாடலை முடித்து விட்டார். ஏனென்றால் அவருக்கு அதன் முன்பு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அவர் சொல்கிறார், நாங்கள் பர்ஃபெக்ட்டுக்கு நேரம் போகிறோம். நான் சொன்னேன், நாங்கள் கிறிஸ்துவிலே பர்ஃபெக்ட் அடைஞ்சிட்டோம். யூதத்தின் நிறைவேறுதல், யூதத்துடைய பர்ஃபெக்ஷனே கிறிஸ்து தான். ஸோ வி பிகின் ஃப்ரம் த பர்ஃபெக்ஷன். அப்படி சொன்னோன்னா அதோடு அவர் அந்த உரையாடலை நிறுத்திவிட்டார். அதுதான் உண்மையும் கூட. யூத மதம் பர்ஃபெக்ஷனுக்காக நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம் என்று பேசுகிறது. இயேசு சொல்கிறாரு, நான் அதை முடித்து விட்டேன், பர்ஃபெக்ட்னஸ் நான் தந்து விட்டேன், என்னிலே யூதம் நிறைவடைகிறது, என்னிலே யூத மதம் முழுமையடைகிறது. அப்படியான கிறிஸ்தவன் யார்? அந்த பர்ஃபெக்ட்னஸ்லேருந்து நாம் ஆரம்பிக்கின்றோம். கிறிஸ்துவிலே நாம் பரிசுத்தமாக இருக்கின்றோம், கிறிஸ்துவிலே நாம் பரிசுத்தமாக ஆரம்பிக்கின்றோம். அதனால்தான் இறையிலே நாம் கிறிஸ்தவ பர்ஃபெக்ஷனை குறித்து பேசும்போது 3 கான்செப்டுகளை சொல்லுவோம். பரிசுத்தமாக்கப்பட்டோம். எப்போது பரிசுத்தமாக்கப்பட்டோம்? எபிரேயர் 10:10 நாம் படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி பட்டிருக்கிறோம். பாருங்க, கிராமரில் சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நடந்த நிகழ்வுடைய விளைவு தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது தான் அப்படி சொல்லுவோம். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கின்றோம். அது எதனால் அப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய சரீரம் இன்னும் மண்ணோடு இருக்கின்றது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவானவர்களாக, பூர்ணர்களாக, பரிசுத்தர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய சரீரம் நல்லவங்க, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் we are perfect, பட் in our body we are imperfect. 2 வித்தியாசம் புரியணும். In the body of Christ we are perfect, but in our body we have imperfection, because our body is still in the nature of Adam. ஆதாமுடைய தன்மைகள் நம்முடைய சரீரத்தில் இருக்குது. ஆகவே நாம் பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்கின்றோம். அதுவும் தேவனுடைய செயல்தான். 1 தெசலோனிக்கேயர் 5:23 படிக்கும்போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பாருங்கள், அங்கே பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று பேசினார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆகவே நம்முடைய சரீரத்திலே, அதாவது நம்முடைய சிந்தையிலும் நிலையிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம் கிறிஸ்துக்குள்ளாக. ஆனால் சரீரத்திலே நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கின்றோம். கிறிஸ்துடைய சிந்தனையை நாம் நம்முடைய வாழ்விலே அபியாசப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அது நம்முடைய மரண நாள் வரை தொடரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பரிசுத்தம் அடைவோம், நிரந்தர பரிசுத்தத்தை அடைவோம் என்று யூதா எழுதின நிருபம் 24வது வசனம் சொல்கிறது. யூதா, அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் 24வது வசனம் சொல்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். அப்போது நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமையுள்ளவர் யார்? தேவ சமூகத்திலே கிறிஸ்துவாக இருக்கின்றார். அவர் ஒருவரே நம்மை பரிசுத்தமடைய வைக்க முடியும். இந்த இடத்துல தான் கிறிஸ்துவிலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு பரிசுத்தத்துக்கு நேராக நாம் வளர்கின்றோம். அதே தேவனாலே அவருடைய சமூகத்திலே குற்றமற்றவர்களாக நாம் நிறுத்தப்படுகிறோம். இதுதான் கிறிஸ்தவம் சொல்கின்ற பரிசுத்த வாழ்க்கை, அல்லது பைபிள் போதிக்கின்றதான பரிசுத்த வாழ்க்கை. ஆகவே பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்திலிருந்தான் இந்த பரிசுத்தத்தை அணுகின்றார். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு. பாருங்கள், தேரும்படிக்கு, இந்த தேரும்படிக்குங்கிற வார்த்தையை வரங்களை குறித்து பேசும்போது என்ன ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தால் எக்ஸலன்ட் என்கிற வார்த்தையிலே சொல்லியிருக்கு. ஆகவே அந்த எக்ஸலன்சி இல்லை, சிறப்பு, அதிலே நீங்கள் தேறிக்கொண்டே இருக்கணும். தட் மீன்ஸ் யூ ஆர் பர்ஃபெக்ட்
பட் யுவர் பர்ஃபெக்ட்னஸ் ஹேஸ் டு பி மோர் பர்ஃபெக்ட். அந்த விதமாக நாம் சொல்ல முடியும். டிகிரி ஆஃப் பர்ஃபெக்ஷன் இல்லை, பர்ஃபெக்ட், மோர் பர்ஃபெக்ட், த மோஸ்ட் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது 3 டிகிரிஸ். அதனால் த பர்ஃபெக்ட் இஸ் நாட் டஸ் நாட் மீன் தட் இஸ் இம்பர்ஃபெக்ட், அப்படி சொல்ல முடியாது இல்லை. பர்ஃபெக்ட்னாலே பர்ஃபெக்ட் தான், அதே பயன்பாடு தான் இது. சரியா? அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம் சொல்லாரு. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசிய மார்க்கத்துக்கு விலகியிருந்து, ஏன்னா சரீரத்துக்கு வருகிறார். அதை நம்ம சொல்லலாம், இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வி ஆர் பர்ஃபெக்ட், பட் இன் அவர் பாடி வி நீட் பர்ஃபெக்ஷன் சொல்லாரு. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல், அப்படின்னா திருமண வாழ்வில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறாரா இருக்கிறார். சரீர வாழ்விலே, திருமண வாழ்விலே பரிசுத்தமில்லை என்றால் தேவன் அதை நீதி சரி கட்டுவார். இன்றைக்கு சமூகத்தை பார்க்கும்போது என்னெல்லாம் செய்திகளை படிக்கின்றோம். திருமண வாழ்விலே பர்ஃபெக்ஷன் இல்லை, பரிசுத்தம் இல்லாதபடினாலே எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர் சொல்லாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கின்றான். ஆகையால் அசட்டை பண்ணுகிறேன், மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆகவே சரீர வாழ்விலே, திருமண வாழ்விலே பரிசுத்தமில்லாத வாழ்க்கை மூலம் மனிதன் தேவனை அசட்டை பண்ணுகிறான், தேவன் அதை சரி கட்டுகிறார். ரொம்ப வித்தியாசமான, அல்லது இது ஒரு கொஸ்டின். ஒரு முறை இதை குறித்து பேசும்போது ஒருவர் கேட்டார், இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? அப்போது இன்னொரு வேதாகம அறிஞர் அங்கே இருந்தார். அவர் சொன்னார், இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, திருமண வாழ்வு என்பது யூனிவர்சல் ட்ரூத். அதுபோல இந்த நியமங்கள் முழு சமூகத்துக்கும், எல்லா மனிதனுக்கும், எல்லா மதத்தில் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு மதத்தை எடுத்தாலும் சரி, அங்கே திருமண வாழ்விலே பரிசுத்தமில்லை என்றால் அந்த சமூக ஒழுங்குகள் நாசமாக்கப்படும், பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இன்றைக்கு யூரோப்பிய நாடுகளிலே திருமண வாழ்வு அது ஒழுங்கற்றபடினாலே அவர்கள் எங்கே போய் நிற்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அங்கே திருமண வாழ்விலே, குடும்ப வாழ்விலே அவர்கள் ஒரு தான் தோன்றித்தனம், நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் தான் தோன்றித்தனமாக வாழ ஆரம்பித்தபடினாலே அங்கே பிறப்பு வீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்வதற்கு பல நாடுகளிலிருந்து ஓணான்களை அங்கே இறக்குமதி செய்கிறார்கள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, ஓணானை பிடிச்சி வீட்டுக்குள்ளே விட்டால் என்ன செய்யும்? யூரோப்பு நாடுகளில் இந்த ஓணான்கள் போய் செய்கிற வேலை பயங்கரமாக இருக்கிறது. இப்போது தான் தலையிலே கை வைக்கிறார்கள், ஐயோ எங்கே தவறு இழைத்து விட்டோம் என்று. அதான் ஒரு முறை போப்பு கூட சொன்னார், யூரோப் மஸ்ட் டர்ன் டு இட்ஸ் ரூட்ஸ் என்று சொன்னாங்க. என்ன சொல்கிறாருன்னா, யூரோப்பு தன்னுடைய வேர்களுக்கு திரும்ப வேண்டும். அவர் சொன்ன வேர் கிறிஸ்தவத்துக்கு திரும்ப வேண்டும். பேகன் ரிலீஜனுக்காக நேரப்படுறாங்க. ஆகவே யூரோப்பு நாடுகள் தங்களுடைய வேர்களுக்கு திரும்பவில்லை என்றால், கிறிஸ்தவத்துக்கு திரும்பவில்லை என்றால், அந்த நாடுகளுடைய நிலைமை வேதனைப்படத்தக்கதாக இருக்கும். அதுதான் பவுல் சொல்றாரு, அதை தேவன் சரி கட்டுவார். தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஆகவே அது அந்த நாடுகளுக்கு மட்டுமல்ல எச்சரிக்கை, அது நமக்கும் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறது. ஆகவே இவனமாக பரிசுத்த வாழ்க்கையை குறித்து பேசிவிட்டு அடுத்ததாக அவர் சபை வாழ்வை குறித்து பேசுகின்றார். 9-10 வசனங்களிலே சபையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இயேசு பூமியில் இருக்கும்போது
யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு நீண்ட ஜெபத்தை செய்கின்றார். அதில் ஜெபம் என்ன சொல்கிறாரு? நாம் ஒன்றாயிருப்பது போல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியர் அவர்கள் தன்மையிலே ஒன்றாக இருக்கும் போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி. எப்படி உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? அவருடைய சீடர்களை பார்த்து இவர்கள் ஒன்றாக இருக்கும்படி என்று சொன்னார். எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அந்த ஜீவஸ்வாரம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய உயிர், அவருடைய சிந்தனை நம்மிலே செயல்பட வேண்டும். அந்த விதமாக இருக்கும்போது தான் அது சாத்தியம். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே படிக்கும்போது சங்கீதம் 131 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 133 என்று நினைக்கிறேன். ஆம், சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மை, எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்துக்கும். ஏன்னா அவனை அபிஷேகிக்கும் போது அந்த எண்ணெய் அப்படியெல்லாம் வடிவதை ஒரு பாட்டுக்காரன் பார்த்து அவனமாக நயந்து பேசுகின்றான். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று பேசுகின்றார். ஆகவே அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர்களோடு செய்துள்ள சகோதரே, அன்பில் நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். அன்புதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஆணிவேராக இருக்கிறது. நம்ம வரங்களை குறித்து பேசும்போது கூட அவர் என்ன சொல்றார்? எல்லாவற்றிலும் பெரிது அன்பு என்று பேசி முடிக்கின்றார். ஆகவே சபைக்குள்ளாக, சமூகத்துக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக அன்பு பெருகக்கூடியதாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்தவம். அது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சிறப்பு. அதாவது ஒரு முறை ஒரு புஸ்தகத்தில் படித்தபோது யூத மதத்துடைய சிறப்பு என்னவென்று படிக்கும்போது, யூத மதத்துடைய சிறப்பு அது யுனைட்ஸ் த பீப்புள். நீங்கள் அதை கவனமாக யூத மதத்தை படிச்சிங்கன்னா அது எல்லா ஆஸ்பெக்டிலும் அதை மனிதனை இணைக்கிறத பேசிக்கொண்டே வரும். சாத்தானை குறித்து பேசும்போது அது பிரிக்கிறதை பேசிக்கொண்டே வரும். அதனால ஆதாம் ஏவாள் கதை பாருங்கள், தேவனர்களை ஒன்றிணைக்கின்றார். ஆதாமிடம் ஏவாளை கொண்டு வருகின்றார், இணைக்கின்றார். சாத்தான் அவர்களை பிரிக்கின்றான். அங்கிருந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னா, நீங்கள் நேஷன் இஸ்ரேல் எடுங்க, ட்ரைப்ஸ் எடுங்க, அங்கே கோத்திரங்கள் எடுங்க, காட் வில் ட்ரை டு பிரிங் தம் டுகெதர். அவங்களுடைய மதங்களை எடுங்க, மன்னிக்கவும், அவங்களுடைய பண்டிகைகளை எடுங்க, அந்த பண்டிகைகள் எல்லாம் அவங்களை ஒன்று சேர்க்கும். அந்த ஒன்று சேர்ப்பதில் வெறும் சடங்காக மாறிவிட்டது. அப்போ தான் ஆண்டவராக சொல்கிறாரு, நீங்கள் அன்பிலே ஒன்றிணைய வேண்டும். அன்புதான். மதச்சடங்குகள் அல்லது பண்டிகைகள் எல்லாம் நோக்கம் நல்லது, ஆனால் அது நோக்கத்தை தவறுகிறது. கிறிஸ்துவிலே நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும். இங்கே நமக்கு பண்டிகைகள் இருக்கிறதா, சமய பண்டிகைகள் இருக்கிறதா என்பதல்ல முக்கியம். சமய பண்டிகைகள் இல்லாமலே நாம் அன்பாக இருக்க முடியும். நம்மை அது இணைக்க வேண்டும். ஆகவே சபை அப்படி அது ஒரு கம்யூனிட்டியாக, இணைக்கப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். அடுத்ததாக சமூகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும்? ஏனென்றால் இந்த பூமியிலே தான் நாம் இருக்கிறோம். கிறிஸ்து நம்மை பிரித்தெடுத்திருக்கின்றார். ஆனால் உலகத்தை விட்டு இன்னும் பிரிக்கவில்லை. உலகத்திலே பிரித்தெடுத்திருக்கிறாரே தவிர உலகத்தை விட்டு இன்னும் பிரித்தெடுக்கவில்லை. அது பிரித்தெடுக்கப்படும் நாள் வரை, உலகத்திலிருந்து நாம் எடுக்கப்படும் நாள் வரை எப்படி வாழ வேண்டுமாம்? 11-12 வசனங்களே, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். புறம்பே இருக்கிறவர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள் அல்லது சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி பற்றி யோக்கியமாய் நடந்து, அதாவது ஒரு கிறிஸ்தவன் சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும், பிறர் நம்மளை கவனித்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பிரசங்கியார் அடிக்கடி அவர் சொல்வார், நீங்கள் உங்களை கவனிக்கிறீர்களோ இல்லையோ, உலகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அது உண்மை கூட.
நம்ம இப்போ ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறோம், அல்லது நம்ம ஒரு நம்மை கிறிஸ்தவன் என்று அறிந்து கொண்டால் நாம் அவனை கவனிக்க மாட்டோம். ஆனால் அவனுடைய கண்கள் முழுவதும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கும். அது நடைமுறையில் அநேக நேரத்தில் நானே கவனித்திருக்கிறேன். நாம் அவர்களை குறித்து கவனிக்கிறோமோ இல்லையோ, அந்த மக்கள் நம்மை கவனித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஊரில் நம்ம ஒரு கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தினாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்தால், ஆகவே புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, அவங்களுக்கு முன்பாக நாம் யோக்கியமாக நடக்கணும். யோக்கியமாங்கிற வார்த்தையை வேறு விதமாக என்ன வார்த்தை சொல்லலாம்? கொஞ்சம் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு அந்த வித்தியாசத்தை அவன் தெரிய வேண்டும். யோக்கியம் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு. அப்படி என்னால் என்னது? நமக்கு குறைவில்லாமல் இருக்கும்படியும் வாழ வேண்டுமா? அப்படின்னு என்னது? எந்த ஒரு காரியமாக எடுத்தாலும் சரி, அது சரீர பிரகாரமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது மாரல் லைஃபாக எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளே அவர்கள் குறை காணப்படிய அளவில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அறிவுரையாக இருக்கும். ஏனென்றால் தொடர்ந்து வரும்போது அவர் அப்படி தான் சொல்லார், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே. அப்படியானால் நான் 3 வாரங்கள் உங்களோடு தங்கியிருந்து ஊழியம் செய்தோம் அல்லவா, இந்த 3 வாரங்களிலே நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதி உள்ளவர்களாக இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் யோக்கியதாய் நடக்கும்போது முதலாவது அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாட வேண்டும். நாம் அமைதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை சொன்னார், ஒரு பிற மதத்தை சார்ந்த நண்பர், அவருக்கு கிறிஸ்தவத்தின் மீது ஒரு நாட்டம் உண்டு. ஆனால் அவர் தீவிரமான ஒரு வேறு மதத்தை சார்ந்தவர். அவருடைய மனைவிக்கு கிறிஸ்தவத்தின் மீது மிகுந்த அன்புண்டு. ஆனால் ஆகவே பக்கத்தில் இருக்கிறதான ஒரு கிறிஸ்தவ சபைக்கு ஏராளமாக நிதி கொடுப்பாங்க. இவங்க நல்ல ஒரு வசதியான குடும்பம். ஒரு முறை நானும் இன்னொருவருமாக அவரை சந்திக்க போனோம். சந்திக்க போகும்போது அவரோடு கேட்டது, நீங்கள் இவ்வளவு நிதியெல்லாம் சபைக்கு கொடுக்குறீங்களே, எதனால் நீங்கள் சபைக்கு வரக்கூடாது? அப்போ அவர் வறுமையான சொன்னார், எனக்கு சபைக்கெல்லாம் வர ஆசை தான், ஆனால் உங்கள் சபையில் எலெக்ஷன் நடக்கும்போது துப்பாக்கி ஏந்திய போலீஸாரோடு எலெக்ஷன் நடக்கிறத பார்க்கும்போது நான் எங்கே இதில் இருந்து கொண்டு இருப்பது நல்லது போல் எனக்கு தோன்றுகிறேன்னு சொன்னார். ஏனென்றால் சில கிறிஸ்தவ சபைகளிலே அந்த டீக்கன் எலெக்ஷன் சொல்லுவாங்க, உண்மையிலே துப்பாக்கி ஏந்திய போலீஸார்கள் நின்று தேர்தல் நடந்த காலங்கள் உண்டு. அதான் சொல்ல, ஆகவே நான் இப்படியே இருப்பது எனக்கு நல்லா இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு சபைக்கு ஒரு ஆசை தான், ஆனால் இந்த வித்தியாசத்தை என்னால் அது இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை என்று. ஆகவே தான் அப்போ அன்பாக சபை இருந்தாலும் அங்கே எதற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸார் என்று கேட்க வேண்டும். அதான் அவர் சொல்லார், அமைதியுள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். நம்ம அடிக்கடி எரிச்சல் அடையும் போது சொல்லுவோம், மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அது எரிச்சல் வரும்போது தான் பேச வேண்டுமா? இங்கே அவர் அதை தான் சொல்லார், உனக்கு சொந்த வேலை பார், மைண்ட் யுவர் பிஸ்னஸ், உனக்கு வேலையில் கவனமாக இரு, தேவையில்லாத வேலையில் தலையிடாத. சபைகளில் கூட அநேக பிரச்சனை எப்போ வரும்னா, இவன் அடுத்தவனுக்கு வேலையை செய்ய பார்ப்பான், இவனுக்கு கொடுத்த வேலையை செய்ய மாட்டான். நீங்கள் இப்போ நம்ம சபையில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பல சபைகளில் என்ன பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு வேலை செய்தால் இவன் எதை செய்ய மாட்டான், வேற ஒரு வேலையை செய்வான். அங்கே இருந்துக்கிட்டு அடுத்த பிரச்சனை பண்ணுவான். பாட்டு பாடியதான் உனக்கு பொறுப்புன்னா அவன் பாட மாட்டான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஹார்மோனியம் வாசிக்க சரியில்லைன்னு. ஒரு முறை ஒரு சபையில் அப்படியே பிரச்சனை ஆனது. ஒருவர் எழும்பி சாட்சி சொல்கிறார். சபையில் சாட்சி சொல்கிற வழக்கம் உண்டு சில சபைகளில். அந்த சபையில் ஒரு சாட்சி சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நன்றாக பாடுவேன், ஆனால் இங்கே ஹார்மோனியம் போட்டு கொண்டிருக்கிறவர்கள் என்னுடைய பாட்டுக்கு ஏற்ற வழியிலே இசையை போட முடியாதனாலே என்னால் பாட முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஸ்தோத்திரம்? சக விசுவாசி குற்றம் சாட்டுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பல வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. அதான் அவர் சொல்லார், நீங்கள் உனக்க வேலையை பாரு, உன்னை பாட அழைச்சாரா நீ பாடு, அவன் இசைக்கு உனக்கு தாளத்துக்கு வர முடியலைன்னா அதுதான் ஹார்மோனியம். ஹார்மோனியம்னா என்னது? 2 ஏற்றத்தாழ்வுகள் இறக்கமுள்ளதை இசைந்து போகிறதா ஹார்மோனியம். அவனுக்கு இசையும் உனக்கு பாட்டும் இணைஞ்சு வரலன்னா இணைஞ்சிடணும், நீ சுருதி இறக்கியிருக்கணும், அதானே ஹார்மோனியம். அவள் ஹார்மோனியம் போடையில நீ சொல்கிறியே இல்லை. அதான் பவுல் சொல்லாரு, எந்நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கலாம், ஆனால்
என்னுடைய வாழ்க்கை அப்படி நடந்து போய்கொண்டே இருக்கும். அதான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய சொந்த வேலைகளை பாருங்கள், தேவையற்ற காரியங்களை தலையிடாதீர்கள். சபையிலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும், சமூகத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் தேவையற்ற காரியங்களே சபை தலையிடக்கூடாது. சபைக்கு என்று கடமைகள் இருக்கிறது, அந்த கடமைகளை நாம் சபையாக செய்ய வேண்டும். ஆனால் நாம் தேவையற்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சொந்த அலுவலை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும். அதாவது இந்த தெசலோனிக்கே சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னதுனாலே பலர் இனி சீக்கிரத்தில் ராஜ்யம் அமைக்கப்படும். அதாவது பொதுவாக இந்த வருகை குறித்து பேசும்போது முதல் நூற்றாண்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் இயேசு வந்து உடனடியாக ராஜ்யத்தை அமைப்பதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அது ராஜ்யத்தை அமைக்கும்போது எந்த குறையும் இருக்காது. இன்றைக்கு நம்ம புரிந்து கொண்டிருக்கிற மாதிரி அவர்கள் புரியவில்லை. அவங்க ஒரு விதத்தில் சரியாக தான் புரிஞ்சிருந்தாங்க. நம்ம தான் கொஞ்சம் மாறி வந்து விட்டோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒருவர் தான் கிறிஸ்தவத்தினுடைய சில கூறுகளை சரிப்படுத்தினார். அவரை பாராட்ட வேண்டும். உதாரணமாக பாவம் என்கிற போதனையிலெல்லாம் அவருடைய போதனை, அவருடைய கருத்துக்களெல்லாம் வேதத்துக்கு இணங்க இருந்தது. ஆனால் ராஜ்யத்தை குறித்த போதனையில் அவர் கிறிஸ்தவத்தை தவறான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார் என்பதுதான் அநேக வேதாகம அறிஞர்களுடைய பார்வை. ஆகவே இந்த முதல் நூற்றாண்டிலே இயேசு வந்து ராஜ்யத்தை அமைத்தால் எந்த விதமான பொருளாதார குறைவும் இருக்காது என்று கருதினவர்கள் சிலர் வேலை செய்யாமல் வாழ ஆரம்பித்தாங்க. எப்படி ராஜ்யம் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு குறைவும் இருக்கிறாது, எதுக்கு இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வளர்த்தார்கள். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். ஏனென்றால் நீங்கள் சமுதாயத்தில் வாழும்போது மக்கள் அதையெல்லாம் பார்ப்பார்கள். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றான் பாருங்கள், நம்ம பஸ்ஸில் ஏறும்போது அவன் கவனிக்கிறான், அனைத்தையும் கவனிக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இவ்வளமாக சமுதாயத்துக்கு முன்பாக யோக்கியமுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே பரிசுத்த வாழ்வை குறித்து பேசினார், சபை வாழ்வை குறித்து பேசினார். அடுத்ததாக சமூக வாழ்வை குறித்து பேசிவிட்டு பரலோகத்திலே உள்ள வாழ்வை குறித்தும் பேசுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் ஏற்கனவே சொன்னோமல்லோ, நாம் பெர்ஃபெக்ட்னஸில் ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகாத உலகத்தில் இருக்கின்றோம், பெர்ஃபெக்ட் ஆகாத சரீரத்தில் இருக்கின்றோம். ஆனால் இவைகளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடம் உண்டு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு அந்த சபையிலே, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல, மற்றவர்கள் என்றால் இங்கே அவிசுவாசிகளைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. ஏன்னா இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக விசுவாசிகள் மரித்து போனார்கள். அப்போது இந்த உயிரோடு இருக்கிற விசுவாசிகள் நினைக்கிறாங்க, அப்போ இவங்களுக்கு இனிமேல் ராஜ்யத்தில் பங்கு இல்லை என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த வசன தெளிவு முழுமையாக அவர்களுக்கு அப்போது வரவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது. அதில் ஒரு சிலருடைய கருத்து என்னன்னா, ராஜ்யம் வரும்போது எல்லாம் கிடைக்கும், ஆனால் ராஜ்யம் வருவதற்கு முன்பாக இவங்க மரித்து போனாங்களே, அப்படியானால் இவங்களுடைய ராஜ்யத்தின் அனுபவத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது என்கிற ஒரு துக்கம் வருகிறது. அப்போது தான் அவர் சொல்கிறார், அதை அந்த விதமான தவறான கருத்துக்களை விளக்குவதற்கு தான் இந்த வசன பகுதியை அவர் பயன்படுத்துகிறார். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். அப்படின்னா என்ன? நீங்கள் மரித்தவர்களை குறித்து தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்து கவலைப்படுங்கள், உங்களுடைய சபை வாழ்க்கை குறித்து கவலைப்படுங்கள், நீங்கள் சமூக வாழ்க்கை குறித்து கவலைப்படுங்கள் அல்லது சிந்தியுங்கள். ஆனால் இதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் மரித்து போன விசுவாசிகளை தம்மோடு கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அதாவது இங்கே ஒரு யூத மத நம்பிக்கையிலிருந்து சற்று வித்தியாசமான ஒரு நம்பிக்கை இங்கே கொண்டு வருகின்றார் அல்லது அறிமுகப்படுத்துகின்றார். அதான் யூதம் என்ன சொன்னதென்றால், எல்லாவற்றுக்கும் முடிவிலும் கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதுதான் யூத மதத்துடைய நம்பிக்கை. ஒரு நியாய தீர்ப்பு அது கடைசியிலே நடக்கும் என்பது கிறிஸ்தவத்துடைய நம்பிக்கை அதுதான். ஆனால் அதற்கு முன்பாகவே பல்வேறு விதமான நியாய தீர்ப்புகள் பழைய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டுள்ளன.
அதிலே ஒரு பகுதி தான் இதாக வருகிறது. அது என்னவென்றால், இப்போது இந்த இடத்த நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு வார்த்தை தொடர்ந்து படிக்கின்றேன் 16. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். இந்த இடத்துல வருகிற இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டுங்கிற வார்த்தை மிக முக்கியமானது. இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளாகவே இந்த இறுதி காலத்தை குறித்து பேசும்போது பல கருத்துகள் இருக்கின்றன. அதில் முக்கியமான 2 கருத்துகள். ஒன்று, சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதன் பின்பு தான் 2ஆம் வருகை. இந்த 2க்கும் இடையே கால இடைவெளி உண்டு. குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் இடைவெளி உண்டு என்பது ஒரு பார்வை. சிலர் இதை மறுத்து எப்படி அல்ல, 2மே ஒன்று தான், 2ஆம் வருகை என்பது ஒரே முறை நடப்பது என்று சொல்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாடில் உள்ள சில வசனங்கள், புதிய ஏற்பாடில் உள்ள வசனங்கள் இவளை மிக கவனமாய் படித்தால் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நிகழ்வு வேறு, 2ஆம் வருகை வேறு என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த வசன பகுதியில் நாம் படிக்கும்போது கூட மரித்தவர்களை அவர் தம்மோடு கொண்டு வருவார், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று வருகிறது. எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு? மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று வருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து இந்த பூமியிலே ராஜ்யத்தை நிறுவ வரும்போது நம்ம எதற்கு மேலே எடுக்க வேண்டும்? தர்க்க ரீதியாக அது பொருந்தவில்லை. ஆகவே தர்க்க ரீதியாக இது பொருந்த வேண்டும் என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது வேறாகத்தான் இருக்க வேண்டும். அவர் பூமியிலே வந்து ராஜ்யத்தை அமைக்கிற நிகழ்வு வேறாகத்தான் இருக்க வேண்டும். 2ம் ஒரே நாளில் நடப்பதாக இருந்தால் அவர் நம்மை மேகத்தின் மேல் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அவர்தான் பூமிக்கு வரப்போகின்றாரே. ஆகவே தர்க்க ரீதியாக அது பொருந்தவில்லை. ஏன்னா இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் இதை போட்டு இந்த கருத்தை பலர் இன்னும் அதிகமாக சொல்கிறதுனால சபையிலே குழப்பம் நிலவுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, பலர் நம்புவதில்லை. ஆனால் வேத வசனங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதையும் 2ஆம் வருகையும் வேறுபடுத்தியே பேசுகிறதை பார்க்க முடியும். நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, இந்த 6ஆம் நூற்றாண்டிலே 6ஆம் நூற்றாண்டிலே வந்த அகஸ்டின் தான் இதை குழப்பினார் என்று சொல்ல முடியும். அகஸ்டினுடைய கான்ட்ரிபியூஷன் டு த சர்ச் இஸ் கிரேட், அதை நான் மறுக்கவில்லை. பாவத்தை குறித்து, மீட்பை குறித்தெல்லாம் அவருடைய கருத்துக்களே நல்ல உடன்பாடுகள் உண்டு. திருத்துவத்தை குறித்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கும். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து அவர் குழப்பினார். காரணமும் உண்டு. அவருடைய காலத்தில் ரோம் தான் தேவனுடைய மாபெரும் பட்டணமாக மாறும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். அதான் அவர் எழுதினார், த சிட்டி ஆஃப் காட் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக ரோம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. ரோம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்த போது இவருடைய இறையிலே அவர் மாற்ற ஆரம்பித்தார். தேவையே இல்லை. ரோம் வீழ்ச்சி அடைந்த உடனே இறையிலே மாற்ற வேண்டுமா? பைபிள் விழவில்லையே, பைபிளை தான் வச்சு நாம் போதித்திருக்க வேண்டுமே தவிர, அவர் ரோம் வீழ்ச்சி அடைந்தபடினாலே அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் அமைக்க முடியாது என்று சொல்லி, அல்லது அவர் கருதி, அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாம் அந்த இந்த ராஜ்யம் என்பதை ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங்டமாக மட்டும் மாற்றி பேசிவிட்டார். அதுதான் இன்றைக்கும் பலர் அதை நம்புகின்றார்கள். ஆனால் ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அது ரோம் வீழ்ந்தால் என்ன, அல்லது எருசலேம் வீழ்ந்தால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் ஏற்ற வேளையிலே பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இந்த இடத்திலே தான் அகஸ்டின் தவறு செய்தார். அந்த தவறை நான் தொடர வேண்டுமா? என்னை அநேக கிறிஸ்தவர்கள் அதை தான் பிடிச்சி நிற்க பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அகஸ்டினுடைய இறையியல் பங்களிப்பு நல்லது பல இடங்களிலே, ஆனால் எல்லா இடங்களிலும் அல்ல. இந்த இடத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதிலே அவர் சிட்டி ஆஃப் காடில் அல்லது ரோமுடைய வீழ்ச்சி தன்னுடைய இறையிலோடு போட்டு குழப்பிவிட்டார். நாம் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர வேண்டும். ஆகவே நாம் என்ன கருத வேண்டும்? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதில் வேறு, தன்னுடைய ராஜ்யத்தை அவர் அமைப்பது வேறு. ரெண்டையும் கவனமாக நாம் வேறு பிரித்து பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே அவர் சொல்கிறார், நாம் யாவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அதன் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, பாருங்க, பூமியில இல்லை, ராஜ்யம் பூமியில் அமைக்கப்படும்.
கர்த்தர் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அதன்பது எப்பொழுதும் அவர் அப்போது அவர் பரலோகத்தில் இருந்தால் அவரோடு இருப்போம், அவர் பூமியில் ராஜ்யத்தை அமைத்தால் அவரோடு இருப்போம். அதுதான் அதனுடைய பொருள். ஆகவே கிறிஸ்து எங்கே இருப்பாரோ அங்கே தான் நாம் இருப்போம். அநேக வேளையில் பலர் கேட்பாங்க, நம்ம அங்கே இருக்கும்போது இங்கே என்ன இருக்கும், இங்கே இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இயேசு பூமியில் இருந்தால் நம்ம அங்கே என்ன செய்வோம், அதில் நம்ம இயேசு பரலோகத்தில் இருந்தால் நாம் எங்கே இருப்போம்? வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் எங்கே இருப்பாரோ அங்கே நாம் இருப்போம். அவர் பூமியில் இருந்தால் பூமியில் இருப்போம், அவர் பரலோகத்தில் இருந்தால் அவர் பரலோகத்தில் இருப்போம், அவர் புதிய வானம் புதிய பூமியில் இருந்தால் அவரோடு இருப்போம். ஏனென்றால் கிறிஸ்து விட்டு நம்ம அதன் பிரிக்க முடியாது. ஆகவே பரலோக வாழ்வு அதோடு ஆரம்பிக்கிறது. அதனால தான் அவர் சொல்லார் 18 வசனத்தில், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தை, கிறிஸ்துவோடு நாம் இருப்போம், கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திலே நாம் இருப்போம். அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, அது ஸ்பிரிச்சுவல் ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அது நிஜ ராஜ்யமாக இருந்தாலும் சரி, பூமியில் அமைக்க போகிற ராஜ்யமாக இருந்தாலும் சரி, நாம் எப்போதும் அவரோடு இருப்போம். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தத்திலே ஆரம்பித்து பரலோகத்திலே முடிகிறது. கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பரலோகத்திலே கொண்டு சேர்க்கின்றார். ஆகவே நாம் எப்படி இந்த சபையிலே வாழ வேண்டும், சமூகத்திலே வாழ வேண்டும், இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிற முறையும் அந்த அதிகாரத்திலே அருமையாக சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தமாகும்போது இந்த மாபெரும் நம்பிக்கைகளிலே நாம் வேரூன்ற வேண்டும். கிறிஸ்துக்குள் நான் பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை அடைவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையே நமக்காய் கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதன் மூலம் அவருடைய மாபெரும் கிருபை இந்த உலகுக்கு அளிக்கப்பட்டது. அந்த கிருபைக்கு பங்குள்ளவர்களாக அதை பெற ஆயத்தமாக நாம் இந்த வாழ்வியல் நெறிகளையும் நாம் நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும், சபையிலே அன்பாக வாழ வேண்டும், சமூகத்திலே யோக்கியமாய் வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய நம்பிக்கையிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.